Hi doctors, today's topic is sweat related MCQs from Alan's keynote. First, let us start with the different smells of sweat. First is, sweat smells like honey on genitals. Can you guess the answer? That is Thuja occidentalis. Then, perspiration has the odor of sulfur. Can you guess? Don't go directly for the sulfur remedy, it is phosphorus. Then, sweat in axilla smells like onion. Sweet sweat attract flies. The answer is caladium. These are the different types of sweats, smell of sweats. First is sweat smells like honey, that is thuja. Agar sulfur is phosphorus. And smelling like onion is bovista. And sweet sweat attracts flies is caladium. Then, based on the location, cold perspiration on entire body, it is tabacum. Then, cold perspiration on forehead, it is veratrum album. So, cold perspiration on entire body is tabacum and cold perspiration on forehead is veratrum album. Then, based on the modalities when the sweat is appearing, sweat only on uncovered parts all over except the head, reverse of Silesia, stops when he wakes, reverse of Sambucus. The answer is Thuja occidentalis. So let's see what is there in Silesia and Sambucus. First, scrofulous rachitic children with large heads, open fontanelles and sutures, much sweating about the head. The answer is Silesia and it is lower than Calcarea. That means Calcarea would be having much sweating than compared to Silesia. Then, profuse sweat over entire body during waking hours, dry heat returns. This we can see in Sambucus. So, sweat only on uncovered parts all over except the head, stops when he wakes is Thuja. Then, scrofulous, rachitic children with large heads, open fontanelles and sutures, much sweating about the head, that is Silesia, lower than Calcarea car. Profuse sweat over entire body during waking hours, dry heat returns, that is Sambucus. Then, sweat as soon as he closes his eyes to sleep, that is China and Conium. Then, hard perspiration over whole body except lower limb, and the remedy is opium. Just try to revise and recall again and again. ஹலோ டாக்டர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வெட் ரிலேட்டட் எம்சிக்யூஸ் அலன்ஸ் கீனோட்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் ஆஃப் ஸ்வெட்டை வச்சு என்னென்ன ரெமடிஸ் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஸ்வெட் ஸ்மெல்ஸ் லைக் ஹனி ஆன் ஜெனிட்டல்ஸ். ஸோ ஹனி அப்படின்னாலே எது ஞாபகம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு தூஜா ஆக்சிடென்டாலிஸ் ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு, பர்ஸ்பிரேஷன் ஹேஸ் த ஓடர் ஆஃப் சல்ஃபர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சல்ஃபரை பார்த்தோன்னையும் வேகமாக ஆப்ஷனில் சல்ஃபரை மார்க் பண்ணிடுவோம். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஆன்சர் வந்து பாஸ்பரஸ். தென், ஸ்வெட் இன் ஆக்சிலா ஸ்மெல்ஸ் லைக் ஆனியன். ஸோ ஆனியன் ஸ்மெல் இருக்கும். என்ன ரெமடி அப்படின்னா பொவிஸ்டா. அதுக்கப்புறம் ஸ்வீட் ஸ்வெட் அட்ராக்ட்ஸ் ஃப்ளைஸ், ரெமடி கெலாடியம். ஸோ இப்போ வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மெல் பார்த்தோம். ஸோ அதை குயிக்காக வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸ்வெட் ஸ்மெல்ஸ் லைக் ஹனி அப்படின்னா தூஜா ஆக்சிடென்டாலிஸ். அதுவே ஓடர் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னா பாஸ்பரஸ். அதுவே ஸ்மெல்ஸ் லைக் ஆனியன் அப்படின்னா அது பொவிஸ்டா. ஸ்வீட் ஸ்வெட் அட்ராக்ட் ஃப்ளைஸ் அப்படின்னா அது கெலாடியம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லொக்கேஷன் வச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கோல்டு பர்ஸ்பிரேஷன் ஆன் என்டையர் பாடி அப்படிங்கும்போது அது டபாக்கம். கோல்டு பர்ஸ்பிரேஷன் ஆன் ஃபோர்ஹெட் மட்டும் அப்படின்னா அது வெராட்ரம் ஆல்பம். ஓகேவா? ஸோ இதோட ரிவிஷன் என்னென்னா கோல்டு பர்ஸ்பிரேஷன் என்டையர் பாடினா டபாக்கம், கோல்டு பர்ஸ்பிரேஷன் ஆன் ஃபோர்ஹெட் அப்படின்னா வெராட்ரம் ஆல்பம். நெக்ஸ்ட்டு, ஸ்வெட் அப்பியர் ஆகிற அந்த மொடாலிட்டியை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெமடிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்வெட் ஒன்லி ஆன் அன்கவர்ட் பார்ட்ஸ் ஆல் ஓவர் எக்ஸப்ட் த ஹெட், ரிவர்ஸ் ஆஃப் சைலேஷியா, ஸ்டாப்ஸ் வென் ஹி வேக்ஸ், ரிவர்ஸ் ஆஃப் சாம்புகஸ். ஸோ ஹெட்டில் இல்லை அப்படின்னா இந்த ரெமடி, ஹெட்டில் மட்டுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது சைலேஷியா.
ஸ்டாப்ஸ் வென் ஹி வேக்ஸ் அப்படின்னா அந்த பர்சன் வந்து எழுந்துக்கும் போது கம்ப்ளீட்டாக ஸ்வெட் வந்து ஸ்டாப் ஆயிரும். பட் சாம்புக்கஸில் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வேக்கிங் ஹவர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சாம்புக்கஸ்க்கு. ஸோ இந்த ரெமெடி என்ன அப்படின்னா தூஜா ஆக்சிடென்டாலிஸ். நெக்ஸ்ட்டு இப்போ சைலீஷியலி சாம்புக்கஸ்லேயும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Scrophilus, rachitic children with large heads, open fontanelles and sutures, much sweating about the head. Answer Silesia. Bracketல lower than Calcarea carb அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்படின்னா கல்கேரியா கார்பில் தான் வந்து கம்பேரிட்டிவாக ரொம்ப அதிகமான ஸ்வெட் இருக்குது ஹெட்டில் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட் ஓவர் என்டையர் பாடி டியூரிங் வேக்கிங் ஹவர்ஸ், ட்ரை ஹீட் ரிட்டர்ன்ஸ். இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். Sambucus the answer. So ஒரு recap. Sweat only on uncovered parts all over except the head, stops when he wakes, Tuja. Scrophilus, rachitic children with large heads, open fontanelles and sutures, much sweating about the head, Silesia, bracket lower than Calcarea carb. Profuse sweat over entire body during waking hours, dry heat returns, that is Sambucus. Next, sweats as soon as he closes his eyes to sleep. Answer China and conium maculatum. Next, hot perspiration over whole body except lower limb. Next, hot perspiration over whole body except lower limb. ஸோ இந்த எக்ஸப்ட் லோவர் லிம் வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓபிஎம் அப்படிங்கிறத. ஸோ தேங்க்யூ. மெயினாக ரீகால் பண்ணிகிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த கன்ஃபியூசிங் எம்சிக்யூஸ் வந்து ஈஸியாக ரிசால்வ் பண்ண முடியும்.